நமஸ்காரः எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நாம பார்க்க போறது வந்து செய்வதற்கு இல்ல செய்ய அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்றது. அதுக்கு வந்து ஃபார்ம் வந்து கர்த்தும். கர்த்தும் அப்படின்னா செய்வதற்கு இல்ல செய்ய. மாதா பாக்கசாலாம் கச்சதி பாக்கம் கரோதி. மாதா பாக்கம் கர்த்தும் பாக்கசாலாம் கச்சதி. அம்மா சமையல் செய்வதற்கு பாக்கசாலாவுக்கு செல்கிறார்கள். ஓகே, சமையல் செய்வதற்கு. இது மாதிரி ஒவ்வொரு வினை சொல்லுக்கும் இந்த மாதிரி கர்த்தும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பெசிபிக் ஃபார்ம்ஸ் இருக்கும். அந்த ஃபார்ம்ஸ் எல்லாமே அந்த ஒரு பர்டிகுலர் செயலை செய்வதற்கு அப்படின்னு பொருள்படும். எப்படி வந்து இதுக்கு முன்னாடி வந்து செய்த பிறகு அப்படிங்கிறதுக்கு வந்து கிருத்வா அப்படின்னு ஃபார்ம் பார்த்தோம். அதே மாதிரி ஒவ்வொரு வினை சொல்லுக்கும் அந்த மாதிரி ஃபார்ம் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி செய்வதற்கு அந்த ஒரு பர்டிகுலர் செயலை செய்வதற்குங்கிறதுக்கு வந்து கர்த்தும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு வினைச்சொல்லுக்கும் ஒரு ஃபார்ம் இருக்கும். ஸோ இது வந்து மோஸ்ட்லி நம்ம இந்த பார்க்குற இந்த பிகினர் கிளாஸ்ல ஏதோ வந்து லாஸ்ட் செட் ஆஃப் ஃபார்ம்ஸ். இதுக்கப்புறம் வந்து மோஸ்ட்லி நம்ம ரிப்பீட்டேஷன்ல வரும். ஆல்ரைட். ஸோ இந்த கர்த்தும் மாதிரியே வந்து ஒவ்வொரு வினைச்சொல்லுக்கும் ஃபார்ம்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் நான் இங்கே ஆல்ரெடி ஒரு ஷீட் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அந்த சேம் 35 லிஸ்ட் வெப்ஸ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து 2 ஃபார்ம்ஸும் கொடுத்துருக்கேன். செய்த பிறகு அப்படிங்கிறதுக்கு என்ன, இல்லை செய்வதற்கு அப்படிங்கிறதுக்கு என்ன ஃபார்ம். ஸோ மோஸ்ட்லி செய்வதற்கு இல்லை செய்ய அந்த ஃபார்ம்ஸ் எல்லாமே வந்து தும் 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 தான் முடியும். தும் இல்லை டும் அது மாதிரி முடியும். ஓகே, ஸோ அதனால தான் இது வந்து துமுன் ஃபார்ம்ஸ் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். துமுன் அப்படின்னு சொல்லி கிராமட்டிக்கல் டேர்ம். பட் தெரியல அப்படின்னா பரவாயில்ல. ஸோ எல்லாமே தும் 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 முடியும். ஆல்ரைட். ஸோ எக்ஸாம்பிள் வந்து கச்சதி செல்கிறான். சஹா கச்சதி. சஹா கந்தும் உத்திஷ்டதி. அவன் செல்வதற்கு எழுந்திருக்கிறான். சோ சஹா உத்திஷ்டதி சஹா கச்சதி. சஹா கந்தும் உத்திஷ்டதி. அவன் எழுந்திருக்கிறான். எதற்காக எழுந்திருக்கிறான்? செல்வதற்காக. சோ சஹா கந்தும் உத்திஷ்டதி. அவன் செல்வதற்கு எழுந்திருக்கிறான். சஹா ஆகச்சதி சஹா ஆகந்தும் இச்சதி. அவன் வருவதற்கு விரும்புகிறான். ஸோ சஹா பொதுவா வந்து இச்சதின்னு சொல்லி ஃபார்ம் போத்தோம்னா எல்லாத்துக்கும் நீங்க எக்ஸாம்பிள் ஈஸியா ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ சஹா ஆகந்தும் இச்சதி. அவன் வருவதற்கு விரும்புகிறான். இல்ல அவன் ஓகே, சஹா கந்தும் இச்சதி. அவன் செல்வதற்கு விரும்புகிறான். ஸோ இங்க செல்வதற்கு இல்ல வருவதற்கு அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் ஆக்ஷனை வந்து செய்வதற்கு அப்படின்னு ஒரு பொருள் இந்த ஃபார்ம்ஸ் எல்லாமே. அது அடுத்து வந்து சஹா பதித்தும் நான் இச்சதி. அவன் விழுவதற்கு நான் விரும்பவில்லை. அதே மாதிரி கிரீடத்தி கிரீடித்தும். வதத்தி இங்க வந்து 2 ஃபார்ம்ஸ் இருக்கு. வதித்தும் இல்ல வக்தும். பிபத்தி பாத்தும். அப்புறம் லிகதி லேகித்தும். நயதி நேத்தும். பஷ்யதி திரஷ்டும். பிருச்சதி பிரஷ்டும். பவதி பவித்தும். மிலதி மேலித்தும். त्यजति त्यक्तुं. खादति खादितुं. जानाति ज्ञातुं. करोति कर्तुं. शृणोति श्रोतुं. ददाति दातुं. प्रेषयति प्रेषयितुं. प्रक्षालयति प्रक्षालयितुं. उत्तिष्ठति उत्थातुं. उपविशति उपवेष्टुं. स्थापयति स्थापयितुं. स्मरति स्मर्तुं. सूचयति सूचयितुं. इच्छति इष्टुं. स्वीकरोति स्वीकर्तुं. गृह्णाति ग्रहीतुं. रोदिति रोदितुं. शक्नोति शक्तुं. आनयति आनेतुं. क्रीणाति क्रेतुं. निन्दति निन्दितुं. ஆஹ்வயதி ஆஹ்வாத்தும். சரி, இது இந்த ஃபார்ம்ஸ் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். பட் நீங்க அதை திரும்ப திரும்ப நீங்க வந்து பிரயோகிக்கும் பொழுது அது ஈஸியா இருக்கும் உங்களுக்கு.
ஸோ எல்லாத்துக்குமே வந்து மீனிங் வந்து அந்த பர்டிகுலர் செயலை செய்வதற்கு அப்படின்னு பொருள். எக்ஸாம்பிள், வதத்தி வதித்தும் இல்ல வக்தும்னா இங்க சொல்றதுதான் வந்து அங்க செயல், அந்த சொல்வதற்கு அப்படின்னு பொருள்படும். பாத்தும் குடிப்பதற்கு, லேகித்தும் எழுதுவதற்கு, நேத்தும் கொண்டு செல்வதற்கு, திரஷ்டும் பார்ப்பதற்கு, பிரஷ்டும் கேட்பதற்கு கேள்வி கேட்பதற்கு, பவித்தும் இருப்பதற்கு, மேலித்தும் சந்திப்பதற்கு, தெக்தும் விட்டு விடுவதற்கு, காதித்தும் சாப்பிடுவதற்கு, ஞாத்தும் தெரிந்து கொள்வதற்கு, கர்த்தும் செய்வதற்கு, ஸ்ரோத்தும் கேட்பதற்கு. இது மாதிரி எல்லாமே அந்த ஒரு செயலை வந்து செய்யறதுக்கு அப்படிங்கிற மாதிரி பொருள்படும். ஸோ வார்த்தையில் எப்படி வரணும், சேம் நீங்க தமிழ்ல நம்ம எப்படி சொல்லுவோமோ அதே மாதிரிதான் இங்கே வரும். படிக்கிறதுக்கு எழுந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது அவன் படிக்கிறதுக்கு அப்படிங்கிறது படித்தும், சஹா படித்தும் உத்திஷ்டதி, அவன் படிப்பதற்கு எழுந்திருக்கிறான். அவன் விழுவதற்கு விரும்பவில்லை அப்படிங்கிறதுக்கு சஹா பதித்தும் நான் இச்சதி. அவன் விளையாடுவதற்கு சீக்கிரமா ஸ்கூலுக்கு போகிறான் அப்படிங்கிறதுக்கு சஹா கிரீடித்தும் சீக்கிரம் வித்யாலயம் கச்சதி. ஸோ தமிழ்ல என்ன பேட்டர்ன்ல நம்ம சென்டென்ஸ் ஃபார்மேஷன் வருதோ அப்படியே சென்டென்ஸ் ஃபார்மேஷன் இங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாலகா மதுரம் சாயம் பாத்தும் இச்சதி, சிறுவன் ஸ்வீட்டா இருக்கிற டீயை குடிக்கிறதுக்கு விரும்புகிறான். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு வினைச்சொல்லுக்கும் அதை செய்வதற்கு அப்படின்னு பொருள்படும். இப்போ ஒரு ஷார்ட் எக்ஸசைஸ் பண்ணலாம். நீங்க ஏதாவது ஒரு சென்டென்ஸ் நீங்க வந்து இந்த வினைச்சொல்லை யூஸ் பண்ணி நீங்க ஃப்ரேம் பண்ண பாருங்க. எக்ஸாம்பிள் வந்து கிம் கர்த்தும் இச்சதி, அவன் என்ன செய்வதற்கு விரும்புகிறான் அப்படிங்கிறதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணலாம். இல்ல சஹா கிம் கர்த்தும் உத்திஷ்டதி, அவன் என்ன செய்வதற்கு எழுந்திருக்கிறான். இதுக்கு வந்து நீங்க ஆன்சர்ஸ் நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். சோ சஹா பிரஷ்டும் உத்திஷ்டதி, அவன் கேட்பதற்கு எழுந்திருக்கிறான். அகம் காத்தும் இஷ்டாமி, பாலகः क्रीडितुम् इच्छति. சிறுவன் விளையாட விரும்புகிறான். மாதா தேவாலயம் கந்தும் பூஜயதி, சென்று பூஜை செய்கிறார். அப்ப சென்றுங்கிறதுக்கு வந்து கத்வா வரும். கத்வா அந்த ஃபார்ம். ஓகே, கந்தும் வராது. கத்வா செல்வதற்கு, கத்வா அப்படின்னா சென்று. ஓகே, மம புத்திரஹா கிரீடாங்கனம் கச்சதி கிரீடதி. மம புத்திரஹா கிரீடித்தும் கிரீடாங்கனம் கச்சதி. ஓகே, அகம் உத்திஷ்டாமி போஜனம் खादामि. अहं भोजनं खातुम् उत्तिष्ठामि. खादितुम्. खादितुम्. आम्. इदानीं किञ्चित् बृहत् वाक्यम्. सीतायाः पौत्री मम गृहम् आगतवती, कथां श्रुतवती. कथा श्रोतुं सीतायाः पौत्री मम गृहम् आगच्छति. आगतवती, आगच्छति. उत्तमम्. सः पुनः पुनः पठति, पाठं स्मरति. सः पुनः पुनः पठित्वा पाठं स्मरति. पठितु. ओके, पठितुम यूஸ் அந்த தும் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. सः पाठं स्मरितुं पुनः पुनः पठति. स्मर्तुं पठति. स्मर्तुं पुनः पुनः पठति. I'll just try. என்னால ஃபாலோ பண்ண முடியல actually. It was purely in Tamil. ஓகே. அது வந்து என்னால ஃபாலோ பண்ண முடியல சுத்தமா. சோ இந்த ஃபார்ம்ஸ் இந்த டு டு அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த ஃபார்ம்ஸ் வரும். டு கோ, டு ரைட், டு கம், டு see. For all such forms we'll have tum forms. Okay. So balakah
Patitum Vidyalayam Gachati. Boy goes to school to read. To read. To read, Patitum. okay. Yeah. So to read, in the meaning of to, you'll get tum forms. So you can match that way. It ends with tum and it Oh, means to. Try பண்றீங்களா? So बालकः किं कर्तुम् इच्छति? बालकः क्रीडतुम् इच्छति. क्रीडितुम् इच्छति. उत्तमम्. क्रीडितुम् इच्छति. Okay. बालिका किं कर्तुम् इच्छति? बालिका पठितुम् इच्छति. उत्तमम्. माता किं कर्तुम् इच्छति? माता पाकं कर्तुम् इच्छति. उत्तमम्. पिता किमर्थम् उत्तिष्ठति? Okay. पिता कार्यालयं पिता कार्यालयं गन्तुम् उत्तिष्ठति. उत्तमम्. बालकः किमर्थं गच्छति? बालकः परीक्षा to write exam. परीक्षां लिखन्तु गच्छति. लेखितुं गच्छति. पुत्रः गृहं किमर्थम् आगच्छति? पुत्रः विश्रामं स्वीकर्तुं गृहं गच्छति. पुत्रः विश्रामं स्वीकर्तुं गृहं गच्छति. अहम् उत्तिष्ठामि भोजनं खादामि. अहम् उत्तिष्ठामि भोजनं खादितुं भोजनं खादितुम् अहम् उत्तिष्ठामि. भोजनं खादितुं சாப்பாடு சாப்பிடுவதற்கு நான் எழுந்திருக்கிறேன். ஓகே. माता आपणं गच्छति फलं क्रीणाति. फलं क्रीतुं माता आपणं गच्छति. आम्, सम्यक्. फलं क्रेतुं माता आपणं गच्छति. ओके. महिला नद्याः समीपं गच्छति वस्त्राणि प्रक्षालयति. प्रक्षालन्ति महिला नदी समीपं गच्छति. பிரக்ஷாலயத்தும். ஓகே. இந்த வீடியோல ட்ரை பண்ற எல்லா எக்ஸசைஸையும் நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதில் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. நான் அது கரெக்ஷன்ஸ் இருந்தால் நான் கமெண்ட்ஸில் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி வீடியோஸ் இன்னும் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சேனல் sanskrit.ray சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தன்யவாதா. மீண்டும் சந்திப்போம்.